இல்லை இப்போ இதில் என்னன்னா இப்போ தாவேக்கா இப்போ இந்தியன் ராபர்ட் ஒன்று சொன்னார் இல்லையா, மக்கள் தீர்ப்பையே விமர்சிக்கிற மாதிரி இருக்குன்னு. மக்கள் தீர்ப்புங்கிறது விமர்சிக்கப்படக்கூடாததெல்லாம் அல்ல. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படிங்கிறது நம்முடைய மரபு தான். நெற்றிக்கண் தரப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொல்லி மகேசனை கேள்விக்கு உள்ளாக்குவதும் கேள்வி கேட்பதும் நம்முடைய மரபு தான். அதனால வந்து மக்கள் தீர்ப்புங்கிறது விமர்சிக்கப்படக்கூடாதுலாம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி தாவேக்காவோட கூட்டணியில் போய் அமைச்சர்களை பங்கெடுப்பதுங்கிறது மக்கள் தீர்ப்பே கிடையாது. காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களித்த மக்கள் என்பவர்கள் விஜய் முதலமைச்சர் ஆகணும்னு வாக்களித்தவர்களே கிடையாது. அது மக்கள் தீர்ப்பே கிடையாது. அது வந்து மேண்டேட்டுக்கு எதிராகத்தான் அவங்க போயிருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ தாவேக்கா மீது நம்ம தேர்தலுக்கு முன்பு வைக்கப்பட்ட விமர்சனங்கள், பெரும்பான்மையான விமர்சனங்கள் என்ன அப்படின்னா, இவங்க வந்துட்டு வெளிப்படைத்தன்மை இல்லை. இவ்வளவு கேள்விகள் கேட்குறோம், பதில் சொல்ல. கரூர் சம்பவத்திலிருந்து பலவிதமான கேள்விகளுக்கு கேட்குறோம், அது வந்து பதில் சொல்லவே இல்லை. விஜய் வந்து எதையுமே அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கிறது தான். ஆனால் இன்னைக்கு முதலமைச்சர் ஆகிட்டார். இப்போ நம்ம விரும்பல, நம்ம அதுக்கு ஓட்டு போட்டோம் இல்லைனாலும் எனக்கு அவர் தான் முதலமைச்சர், உங்களுக்கு அவர் தான் முதலமைச்சருங்கிறப்ப முதல்ல மாதிரி இருக்க முடியாது. எனக்கு அவர் தான் முதலமைச்சருங்கிறப்ப அந்த அரசு எடுக்கக்கூடிய எந்த விதமான கொள்கை முடிவும் நிலைப்பாடும் என்னையும் பாதிக்கும், உங்களையும் பாதிக்கும். இப்போ பிஎம்சியில் கையெழுத்து போடுறாருன்னா அது என்னுடைய குழந்தையை பாதிக்குங்கிற அடிப்படையில் அவர் அதை வந்து வெளிப்படையாக சொல்ல வேண்டும் கேட்கிறோம். 6 மாசமா ராஜ்மோகன் சொல்லிட்டார்லங்க, இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டு டிஎன்ஏ. பிஎம்சிக்கு நீங்க கேட்டதுனால சொல்றேன். அப்ப எல்லாமே முதலமைச்சர் தான் பதில் சொல்லணும் அப்படின்னா இப்போ அமைச்சர்கள் பதில் சொல்றதை வந்து நம்ம ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறோம்? முதலமைச்சர் தான் பதில் சொல்லணுங்கிற இடத்துக்கு ஏன் போறோம்? முதலமைச்சர் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டாருங்கிற கேள்வி இருக்குல்ல. இப்போ ஒன்றும் இல்லை, இவர் ஜவஹர் அலி சொல்றார் இல்லையா, ஊடகங்களில் வந்து தகவல்கள் வந்து பொய் தகவல் வருது, கசிவிடப்பட்ட தகவல்கள் ஏன் வருதுன்னா, நீங்க அதிகாரப்பூர்வமாக ஒரு தகவலை வெளியிட்டீங்கன்னா அது ஏன் வருது? நீங்க ஒரு பிரதமர் ஒரு வெளிநாட்டு பயணம் போகிறார் அல்லது ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு டெல்லிக்கு போகிறார் அப்படின்னா அவங்க யாரெல்லாம் சந்திப்பாங்கிறது வந்து ஆரம்பித்து அவங்க என்ன சாப்பிடுவாங்கிற வரைக்கும் நமக்கு வரும். மகாபலிபுரத்தில் வந்து இவர் சீன அதிபர் வந்தப்ப இவர் சந்தித்தாருங்கிறப்ப என்ன உணவு பரிமாறப்பட்டதுங்கிற வரைக்கும் நமக்கு தகவல் வரும். இது புரோட்டோகால், அரசு முறைப்படி உங்களுக்கு வந்து வெளியில வரும். ஆனா இப்ப இவரோட விஜயோட போனவங்க எல்லாம் யாரு? அது அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள் போகல, அதிகாரிகள் போகல. அவர் கூட போனவங்கலாம் அவரோட தனிப்பட்ட தொடர்புடையவர்கள், தமிழ்நாட்டுக்கே சம்பந்தம் இல்லாதவர்கள் போகிறார்கள். அது பின்னாடிதான் வருகிறது. அப்ப ஒரு அரசு சார்பா அதிகாரப்பூர்வமா எந்த தகவலுமே வெளியிடாம அதை வந்து நீங்க வந்து உங்க கட்சி சார்பா நிறைய ஃபேக் நியூஸ் போட்டுட்டு ஊடகங்கள் ஃபேக் நியூஸ் போட்டுருச்சு அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய அபத்தம் இல்லையா? இப்ப நீங்க ஒரு முதலமைச்சராக மட்டும் இல்ல, ஒரு கட்சியினுடைய தலைவராக இப்ப வந்து கேரளாவுடைய காங்கிரஸ் முதலமைச்சர் பதவியேற்புகளாக ஏன் போலனா அது ஒரு அபத்தமா ஒரு காரணம் சொல்றாரு. பினராயி விஜயன் வீட்டுல ரெய்டு, பினராயி விஜயன் வீட்டில் ரெய்டுங்கிறத ஸ்டாலின் கண்டிக்கிறார், மற்றவர்கள் எல்லாமே கண்டிக்கிறாங்க. ஒரு கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் அடிப்படையில் விஜயனுடைய ஸ்டாண்ட் என்ன? அதுல கூட்டணி கட்சி தலைவர் ராகுல் காந்தியே அமலாக்கத்துறை வந்து பினராயி விஜயனை ஏன் கைது பண்ணாங்கன்னு கேட்டவர் தானே. அவங்க வந்து எதிரும் புதிரமா இருக்காங்க. ஆமாங்க, நீங்க இங்க கம்யூனிஸ்ட் வெளியில தானே ஆதரவு, காங்கிரஸ் உள்ளுக்குள்ளே ஆதரவு, அமைச்சரவை கூட. அப்ப 2 கூட்டணி கட்சி இருக்கும்போது ஒரு கூட்டணி கட்சிக்கு ஆதரவா இருக்கிறாரு. பதில் சொல்ல மாட்டார் அவரு. இல்லங்க, ஒருவேளை அவர் கண்டிச்சா அது காங்கிரஸ்க்கு மனஸ்தாபம் ஆயிராதா? அதனால கூட அமைதியா இருக்கலாம்ல, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா கூட அமைதியா இருக்கலாம். பக்ரீத்துக்கு முதல் நாள் வந்து ஒரு தீர்ப்பு ஒன்று வருது, ஜிஆர் சுவாமியினுடைய தீர்ப்பு வருது, பொது இடங்கள் வந்து மாடுகளையும் கன்றுகளையும் வெட்டக்கூடாது. இன்னைக்கு விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் தோழர் வன்னியரசு ஒரு மிக நீண்ட பதிவு எழுதியிருக்கார். இது வந்து அடிப்படையிலே தவறான ஒன்று, இந்த தீர்ப்புங்கிறது வந்து தவறான ஒன்று, இதுக்கு முன்னால் இருந்த விஷயங்கள்லாம் எடுத்து காட்டுகிறார். ஐயூஎம் மூலம் அந்த இதுல உங்களோட அமைச்சரவை பங்கெடுக்குது, விசிகா இருக்குது, இடதுசாரிகள் வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. இதுல கட்சியோட நிலைப்பாடு என்ன? நீங்க வந்து அப்ப வந்து நீங்க கேரளா முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் வந்து கலந்து கொண்டதற்கு நீங்க காரணம் சொல்ல மாட்டீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து பினராயி விஜயன் வீட்டு ரைடுக்கும் காரணம் சொல்ல மாட்டீங்க, பக்ரீத்துக்கும் எதுக்குமே நீங்க சொல்லணும்னா இப்ப என்ன முதலமைச்சர்? இப்ப அமைச்சருடைய செயல்பாடுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப வந்து அவங்க வந்து தப்புந்தவரமா பேசுவதை கூட நம்ம ஒரு வகையில இது பண்ணிட்டு போனோம். இப்ப போக்குவரத்துறை அமைச்சர் போய் ரைட் பண்றாரு, அவர் பயணிகள் சொல்றாங்க வால்வோ பஸ் வரல அப்படின்னா நீங்க வால்வோ கம்பெனிட்ட கேளுங்கிறார். இல்லைங்க, வால்வோங்கிறது ஒரு வசதிங்க, அது பஸ்ஸில் ஒரு வசதிங்க, அது எஸ்சிடிசியோட பஸ் தாங்கன்னு சொல்றாங்க. சரி, இது கூட அவருக்கு தெரியலேன்னு கூட வச்சுக்கோமே. இப்போ நம்ம மீன்வளத்துறை அமைச்சர் அருண்மொழிவர்மன் சொன்னார்ல, மீன்வளத்துறை அமைச்சர் அந்த பதில சொல்வதை ஏன் விமர்சிக்கிறோன்னா, நீங்கள் பிரதிநிதித்துவ அரசியலை பேசுறீங்க, நீங்கள் ஒரு தலித் அமைச்சர்கள் உள்ள பேரை ஆக்கியிருக்கீங்க, உண்மை வரவேற்கத்தக்கது தான். ஒரு மீன்வளத்துறை அமைச்சர் ஒரு மீனவர் இருக்கிறப்ப மீனவர் பிரச்சனை தொடர்பாக ஒரு கருத்தை சொல்றப்ப ஒரு நோ கமெண்ட்ஸ்ங்கிறார். தெரியலேன்னு சொல்லலை, நோ கமெண்ட்ஸ்ங்கிறது தெரியலைங்கிறது அர்த்தம் கிடையாது. நான் இதற்கு கருத்து சொல்ல விரும்பவில்லை. அவர் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் சொல்றாரு, இது கோர்ட்ல இருக்குங்கிறார். கச்சத்தீவு இல்லை, எல்லா வழக்குமே கோர்ட்ல தான் இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்ப அதாவது ஒரு அமைச்சருக்கு ஒன்றும் தெரியவில்லைங்கிறது கூட பிரச்சனை கிடையாது. ஒரு அமைச்சர் தன்னுடைய துறை சார்ந்த உரிமைகளை விட்டுக் கொடுக்கிறார், தன்னுடைய நலன் சார்ந்த தன்னுடைய மக்களுடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்கிறார், மாநில நலன் சார்ந்த உரிமைகளை விட்டுக் கொடுக்கிறாங்கப்ப இதை வந்து கேள்வி கேட்காம எப்படி இருக்க முடியும்?